Hello guys and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குன்னா, நம்ம அந்த காரை ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும், நம்ம காரு மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது நம்ம கார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னுக்காகவே காரில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு மெயின் ஆல்ட்ரேஷன் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மேக்ஸிமம் அலாய் வீல்ஸ் ஆல்ட்ரு பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டீல் ரிம் இருக்கிற காரில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கார் லவராக இருந்தாங்கன்னா அவங்க அலாய் வீல்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஆல்ரெடி ஒரு அலாய் வீல்ஸ் கம்பெனி கூட ஸ்டாக்கில் ஒரு அலாய் வீல்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அதை விட அப்கிரேட் பண்ணி இன்னும் லுக்கு, அதாவது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு லுக் இருக்காது, நார்மல் ஸ்டாண்டர்டான ஒரு அலாய் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் நம்ம அதை விட லுக் அதிகமாக இருக்கணுன்ட்டு நம்ம நார்மலாக ஷோரூம் விட்டு வெளியே வந்து ஒரு கடையில் போய் நம்ம அலாய் வீல்ஸ் மாட்டுறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அலாய் வீல்ஸ் மாற்றினா நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார் வச்சுருக்கேன். ஸோ அந்த காரில் கூட பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் அலாய் வீல்ஸ் மாற்றலாமா வேண்டாமா, ஸ்டீல் ரிம் பெஸ்ட்டாக இல்லை அலாய் வீல்ஸ் பெஸ்ட்டாக, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார் வச்சுருக்கேன். ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும். நான் வந்து ஃபோர்ட் ஃபேஸை வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய காரில் என்ன அலாய் வீல்ஸ் போட்டிருக்கேன், அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம காரு ஃபோர்ட் ஃபேஸ்டா. ஸோ இதுக்கு நான் போட்டிருக்க அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒரு மோனோ குரோமேட்டிக் ஃபினிஷிங்கில், அதாவது ஃபுல்லாக ஸ்டீல் ஃபினிஷிங்கில் இருக்கிற அலாய் வீல்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இதோட கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேசிங் வீல்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உன்னோட அலாய் வீல்ஸ் காட்டியிருப்பேன். ஸோ நிறைய பேர் நினச்சிருக்கலாம், என்னடா ஸ்பீடுன்னு ஒரு கம்பெனியாக நான் வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டு தான். நானே வாங்குறதுக்கு வரைக்கும் நானே இந்த வரைக்கும் ஸ்பீடுன்னு ஒரு கம்பெனியை கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இந்த அலாய் வீல்ஸ் வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் கார் வாங்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 to 7 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் வாங்கினது செகண்ட் ஹேண்ட்ஸ் தான். ஸோ இப்போ வாங்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 years ஆயிடுச்சு, 5.5 years ஆயிடுச்சு. ஸோ வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல, வண்டி ஸ்டாக்கில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 2 years பிஃபோர் தான் நான் வந்து இவ்வளோ ஆல்ட்ரேஷன் வண்டியில் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா காரை ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்கேன், ஸ்பாய்லரு, டிஆர்எல், அதுக்கப்புறம் அலாய் வீல்ஸு, அதெல்லாம் அடிஷ்னலாக இப்போ நான் ஒர்க் பண்ணது 2 years பிஃபோர். ஸோ ஆக்சுவலாக அலாய் வீல்ஸ் ஏன் ஃபஸ்ட்டு மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கார் வந்து ரொம்ப பிடிக்கும், லாங் ட்ரைவ்ஸ் போகிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ காரை வந்து ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அலாய் வீல்ஸ் மாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அவர் வந்துட்டு சரி ஓகே, லோ பட்ஜெட்டில் ஏதாச்சும் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய OLX, அதுக்கப்புறம் மார்க்கெட் பிளேஸ்லலாம் செகண்ட் ஹேண்டில் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பிகாஸ் நார்மலாகவே அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி தான். ஸோ அதனால் செகண்ட் ஹேண்டில் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு OLXல நிறைய சர்ச் பண்ணேன். அதேமாதிரி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லாம் சர்ச் பண்ணேன். எல்லாம் இருக்குது, பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரேட் அந்த அளவுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லை. எல்லாம் செகண்ட்ஸ் தான், இருந்தாலும் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியஸ்டாவோட டைட்டானியம் மாடல் நமக்கு அலாய் வீல்ஸ் வருது. ஸோ அது செகண்ட் ஹேண்டில் கிடைக்குதான்னு பார்த்தேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க, கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீசஸ் எல்லாம் தான் வந்துச்சு. சரி ஓகே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய்க்கலான்ட்டு நான் எனக்கு நெட்டில் போய் சர்ச் பண்ணேன். டேரெக்டாக அந்த கோயம்புத்தூர் அவினாஷ் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா 2-3 ஷோரூமெல்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் கேட்டேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 14 inch, ஆக்சுவலாக ஃபேஸ்டாக் 14 inch வரும். ஸோ நான் அதே நார்மல் 14 inch போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். பிகாஸ் 15, 16 எல்லாம் போனால் நமக்கு கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் நிறைய வருது, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னாங்க. ஸோ அதனால் 14 inchலேயே போய்க்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ 14 inch அலாய் வீல்ஸ் கேட்கும்போது நார்மல் காஸ்ட், அதாவது ஆவரேஜான ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 years பிஃபோர் பார்த்தீங்கனாலே 4,500, 5,000 அந்த இதெல்லாம் பேக்கேஜே ஆரம்பிக்குது ஒரு வீலுக்கு. ஓகேங்களா, அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் கம்மியாக இருந்தால் வீலோட டிசைன் நல்லா இல்லை. ஸோ வீலோட டிசைன் நல்லா இருந்தால் லுக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஓகே வாங்கிக்கலான்னு பார்த்தா காஸ்ட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பிளானும் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். ஸோ திரும்பி வந்து நான் OLX அது இதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே ஒரு நல்ல ஒரு அலாய் வீல்ஸே கிடைக்கல. ஏன்னா நமக்கு நல்லாவும் இருக்கணும், பட்ஜெட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லா இருக்கும் நாங்கள். சரி ஓகேன்ட்டு நான் அப்படி பாட்டுருக்கும்போது அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆக்சுவலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் உக்கடம் பழைய மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் அசசரிஸ், பைக் அசசரிஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயும் கிடைக்கும், புதுசும் கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உக்கடத்தில் இது கிடைக்கிது அது கிடையாது நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணலான்ட்டு நானும் எங்கள் அப்பாவும் அங்கே கிளம்பி போனோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அங்கே நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் உக்கடம் பழைய மார்க்கெட் இருக்குன்னு தெரியும். பட் புதுசெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. எல்லாம் செகண்ட் பழசு, எல்லாம் ஸ்க்ராப்
பண்ணி வர மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஐடியா நான் ஃபஸ்ட்டே இல்லை. ஸோ இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷும் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் நம்ம செகண்ட் ஹேண்டில் பை பண்ணிக்கலாம், நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே நானும் அப்போ அங்கே போனோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அந்த கடை பார்த்தீங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 110 ஷாப்ஸ் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்போ கரெக்டாக தெரில. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காருக்கும் பைக்குக்கெல்லாம் அசரிஸ் கடையாக அதில் பாதி பார்த்தீங்கன்னா அதாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சரி ஓகே நானும் அப்போ அங்கே போனோம், 2-3 கடையில் ஏறி இறங்கணும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த ஒரு வண்டியை அதை எடுத்துகிட்டு திரும்பி ரீபெயிண்ட் பண்ணி கொஞ்சம் புதுசு மாதிரி காட்டி நம்ம ஏமாற்றோம்னா அதை வாங்கிடும், அந்தளவுக்கு பேசி விற்கலாம் ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு அதில் அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக சரி லாஸ்ட் ஓப்பன்ட்டு நான் இங்கே ஒரு கடைக்கு போனோம். ஸோ எனக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா காருக்கு ஸ்பாய்லராக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்டோட பிராண்டில் இருக்கிற ஒரிஜினல் ஸ்பாய்லர் தான் வேணும்ன்ட்டு நான் 2-3 கடையில் தேடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் அது அவைலபிளாக இருந்துச்சுன்ட்டு அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 1800-2000 சம்திங் வந்துச்சு ஸ்பாய்லரு. ஸோ அது வாங்கிட்டு இருக்கிற டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 பசங்க அந்த கடையில் ஒர்க் பண்ணுற பசங்க ஒரு பாக்ஸ் வந்து அதாவது 4 பாக்ஸ் ஒன்று வந்து வெளியே நிறைய அலைவீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பழசு. ஸோ அதுக்கு மேலே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக சும்மா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அலாய் வீல்ஸை எனக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருச்சு. சரி ஓகேன்ட்டு அவங்ககிட்ட சும்மா ரேட்டு கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா 18,500 அப்படின்ட்டாங்க. ஸோ ஏன் ப்ரோ இவ்வளோ அதிகம்னு கேட்டால் அது ஃப்ரெஷ் பீஸு இப்போ தான் வந்திருக்கு, நீங்கள் தான் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னாங்க. சரி ஓகே அப்புறம் என்ன இன்ச்சுன்னு கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா 14 inch தான் அப்படின்னாங்க. சரி ஃபோர்ட் ஃபியஸ்டாக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தாராளமாக செட் ஆகும் எடுத்துவாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேட்டு மட்டும் அப்போ எனக்கு 18,500 ஐயோ அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி ஓகே பேசி பார்த்துக்கலாம் அப்படின்னாரு எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவங்ககிட்ட ரேட் பேசலான்ட்டு ஃபைனல்லாம் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ 9,000 ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ருபீஸ் தான் அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசி 12,000க்கு விற்றுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பவும் பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க டீல் பேசுவாங்க. சரி ஓகே நானும் எங்கள் அப்பா இருந்துட்டு சரி பேசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கேட்டோம் ஃபைனலாக என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் 18,000லேருந்து 16,000 வந்துட்டார். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ருபீஸ் கம்மி பண்ணிட்டார். ஸோ அப்போயே தெரிஞ்சிச்சு சரி உங்ககிட்ட பேசினா இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 12,500 வரைக்கும் பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கம்மியாக பண்ண முடியாது, பண்ணால் எங்களுக்கு லாஸ் ஆயிரும், எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை அப்படி இப்படின்னாங்க. ஸோ எனக்கு வேறு என்னென்னா பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம காருக்கும் செட் ஆகுன்ட்டாங்க. சரி எல்லாமே ஓகே எப்படியாச்சும் வாங்கிடணும்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவரும் பேசினார், கடைசியில் முடியல. சரி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:36 இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் எனக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்து சரி ஓகே வேறு கடைக்கு போய்க்கலான்ட்டு நாங்கள் வெளியே வர அவர் வந்துட்டு திரும்பி கூப்பிட்டு நீங்கள் என்ன ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்னாரு. ஸோ நாங்கள் இருந்துட்டு எங்கள் அப்பா பிளான் பண்ணி ஒரு 10,000 வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு வீல் நாங்கள் வெளியே கேட்கும்போதே 5,000 6,000 வருது. இந்த டிசைன் நாங்கள் காலையில் இதே மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ண ஒரு டிசைன் பார்த்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம 4 டயர் சேர்த்து ஒரு 4 ரிம் சேர்த்து ஒரு 10,000னா நமக்கு ஓகே தான் அப்படின்ட்டு எங்கள் அப்பா 10,000 பேசிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இதே நம்ம டைரெக்டாக 10,000னா அவங்க 11,000னா ஓகே 10,500னா ஓகே அப்படிம்பாரு. ஸோ நாங்கள் என்னென்னா ஒரு 9,000 அப்படின்னா ஓகே அப்படின்னோம். ஸோ அவர் இருந்துட்டு சரி ஓகே 9,800னா ஃபினிஷ் முடிச்சுக்கலாம் அப்படின்னாரு. சரி நாங்கள் 10,000 எதிர்பார்த்தோம், அவங்க 9,800க்கு ஓகேன்ட்டார். சரின்ட்டு அப்போயே டீல் முடிஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதில் என்ன ஒரு பிரச்சனைனா அலாய் வீல்ஸ் வாங்கினது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷு தான், அது ஆல்ரெடி யூஸ் பண்ணதில்லை, நான் பார்த்தாலே தெரியுது பாக்ஸோடு தான் வந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸ் கூட இங்கே வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். பட் அதில் என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போது நம்ம டயர் சைஸும் அதோட சைஸும் செட் ஆகலான்னு பார்த்து வாங்கணும். ஸோ இப்போ நான் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு எப்படியாச்சும் நம்ம காரில் வந்துட்டு அந்த ஆசையில் வாங்கிட்டேன். பட் இப்போ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோட பாக்ஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதோட ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, மிச்ச பாக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே அதோட பழைய வீல் கப் போட்டு வச்சுருக்கேன். இது பழைய ரிம்மு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த ப்ராடக்டோட இதெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைப்பு என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா 346 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாடலோட பேர் ஓகேங்களா, டைப் 346. சைஸ் பார்த்தீங்கன்னா 14 inch. 14 inchங்கிறது நம்ம டயருக்கு கரெக்டாக இருக்கும். இன்ட்டு 6ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 14x6. ஆக்சுவலாக நம்ம காரோட இந்த ரிம் இருக்குது தெரியுங்களா. ஸோ இந்த ரிம்மு ஆக்சுவலாக இதோட ரிம் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14x5.5. பட் நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 14x6. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டயர் வண்டியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். ஸோ உங்கள் வீடியோலலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டயர் கொஞ்சம் வெளியே பல்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் தான். ஸோ ஆக்சுவலாக என்ன ரீசன்னா அந்த
இன்ச் லைட்டாக மாறுது. ஆக்சுவலாக நம்ம 14 இன்ச் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. பட் நம்ம 5.5 இன்ச் வாங்கியிருந்தால் இந்த டயர் வெளியே வந்திருக்காது. பட் அது 6 இருக்கிறனால இந்த டயர் நமக்கு லைட்டாக பல்ஜ் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டயருக்கு எந்த டேமேஜோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதனால் எனக்கு வந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் பிரச்சனை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்லேருந்து டயருக்கு கனெக்ட் ஆகிற ராடு பிரச்சனை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டயரில் தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்த பிரச்சனை. ஸோ அது உங்களுக்கு எதனாலன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்செட் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிடி 108. ஸோ பிசிடின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச் சர்க்குலர் டயாமீட்டர் அப்படிம்பாங்க 108. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே டயரில் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோலுக்கும் இந்த ஹோலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது கணக்கில் 108 அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்யூவி இல்லை ஸ்விஃப்டெல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 13 இன்ச், இதே 14 இன்ச்சில் இப்போ நான் சொன்னது இது பார்த்தீங்கன்னா 14 இன்ச் 6 இன்ச்சு, அதே 14 இன்ச் 5.5 இன்ச் அலாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 தான் வரும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 108 வந்துருச்சு. ஏன்னா அது 6 இன்ச், 14 இன்ச் 6 இன்ச்சுன்னு வந்தனால 108 வருது. அதே நீங்கள் எஸ்யூவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 108ங்கிறது 116, 120, 140 வரைக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதோட டயரோட சைஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆல்டர் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அலாய் வீல்ஸை அங்கே கடையிலேருந்து பர்ச்சேஸும் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேப்பிங் பண்ணுற ஐடியா அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ வண்டி வந்து ஒயிட் கலர், ஸோ நம்ம மற்ற கலருக்கு ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தனால நாங்கள் கடை அந்த ஷீல்டு ரேப் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பற்றி. ஸோ அந்த கடையில் போய் கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்தோடனே அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, இதுக்கு அலாய் வீல்ஸ் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த அண்ணனும் சொன்னாங்க. ஸோ உடனே நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் இந்த வேப்பிங் பண்ணி முடிச்சோடனே நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு அந்த என்ன சொன்னாங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அலாய் வீல்ஸே எடுத்துகிட்டு வந்துருங்க, நானே உங்களுக்கு கையோட மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி ஓகே, அப்போ நமக்கு அந்த வேலையும் மிச்சம், நமக்கு அவருக்கு அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதுன்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆக்சுவலாக வேப்பிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1.5 to 2 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க. 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு 4 days கழிச்சு போய் போனேன் ரிட்டன் போய் வண்டி எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு பார்க்குறக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் வந்துட்டு 1 வீக்கில் ரெடி ஆயிரும், வந்து எடுத்துருங்க அப்படின்ட்டு. நானும் சரி ஓகே, அப்போ வண்டிக்கு வேப்பிங் ஆச்சு, அலாய் வீல்ஸ் ஆச்சு, ஸ்பாய்லரும் அவரே மாட்டி கொடுத்தாரு, எல்லாருக்கும் அங்கேயே முடிஞ்சுது. ஏன்னா டிஆர்எலும் அவங்க தான். டிஆர்எல் நிறைய பேர் எங்கே மாற்றுறீங்க, எப்படி மாற்றுறீங்கன்னு கேட்டிங்க. ஸோ அதான் அந்த ஷோரூமில் தான் கொடுத்து மாற்றினேன். ஸோ அவர் எங்கே போய் மாற்றினாருன்னு தெரில. ஸோ ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணார். சரி ஓகே, 1 வீக் கழிச்சு நான் போய் பார்த்தா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டயரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், காரை விட்டு டயர் கொஞ்சம் பல்ஜ் ஆகி வெளியே நிற்கும் தெரியுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொலேரோ, ஸ்கார்பியோலாம் நிறைய பேர் அந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆல்டர் பண்ணணும்னு ஆசை. ஸோ என்னடா இது, நம்மளால் அந்த மாதிரி முடியல, சரி நமக்கு இது கிடச்சதே பெருசு அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு ஸோ அந்த கடைக்கு போய் பார்த்தா அவர் வண்டி ரெடி ஆயிடுச்சு. வண்டி அவர் வெளியே நினச்சிட்டு இருக்காரு. ரிவர்ஸில் பார்த்தேன். இப்போ ஆக்சுவலாக ஃபியஸ்டா எங்கள் காரை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கை விட பின்னாடி இருந்து பார்க்குற லுக்கு பல்காக இருக்கும். ஆனால் வண்டி கொஞ்சம் டயர் கொஞ்சம் பின்னாடி பல்ஜாக இருக்கும் 2 சைடும். ஸோ பின்னாடி லுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வண்டி அந்த சைடு அப்படி நின்றுருந்துச்சு பின்னாடி பொசிஷனை பார்த்து. ஸோ போய் பார்த்த உடனே என்னடா நம்ம கார் இப்படி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரு. ஸோ கலர் ஓகே, பட் டயரை பார்த்தோன்னே 2 சைடும் டயர் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இது நம்ம கார் தானே இல்லை வேறு யார் காரான்னு தோணுது. அதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ அலாய் வீல்ஸ் நம்மள் தான் போட்டிங்களா இல்லை வேறு யாராச்சும் எடுத்து போட்டிங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை ப்ரோ நீங்கள் வாங்கினதான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அப்புறம் தான் அவர் தான் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீங்கள் இந்த சைஸ் வாங்கியிருக்கணும், பட் இந்த சைஸ் வாங்கிட்டீங்க, பட் அதனால் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் எந்த இஷ்யூஸும் வராது அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் டயர் எப்படி செட் ஆச்சுன்னு கேட்டால், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த அலாய் வீல்ஸில் ஸ்டெப்பாக இருக்குங்களாமா, அந்த எட்ஜில் மட்டும் டயரை சுற்றி. ஸோ கரெக்டாக அந்த எட்ஜில் கரெக்டாக அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த கடையிலே அவங்க கேட்டிருக்காங்க, டயர் சேஞ்ச் பண்ணுமா இல்லை இது ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க என்ன பிரச்சனையும் இல்லை, இதே போட்டுக்கலாம் அப்படின்ட்டாரு. பட் அதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். காரில் டயர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 35 வச்சுட்ருக்கேன். ஸோ லாங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 33, 34 வைப்பேன். ஸோ ஆவரேஜாக 35 வைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு 25, 26 வரைக்கும் அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே 25க்கு கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு காரில் இருக்கிற மொத்த யாரும் இறங்கிடும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் ஆச்சு. நான் கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நாளாகவே எடுக்கலை. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வீலில் மட்டும் காற்று சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன ஞாபகம் வந்துச்சு, காற்று கம்மியாக இருந்தால் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ஓட்டிகிட்டு போய் காற்று ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் எப்போ கார் எடுத்தாலும் வீக்லி 2 வாரத்துக்கு ஒருக்கா போய் கரெக்டாக ஏர் செக் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நம்ம நினச்ச மாதிரியும் ரொம்பவும் வைடாகவும் இல்லை டயரு, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் வைடாக இருக்குது, அலாய் வீல்ஸ் ஆச்சு, எல்லாமே ஆச்சுன்ட்டு பக்கா ஓகே ரெடின்ட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ வண்டி எடுத்து அது வரைக்கும் வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஸோ வந்து
வந்து ஓட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அலாய் வீல்ஸ் போட்டு ஃபுல்லாக ஆல்ட்ரேட் அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது கிரக்குன்னு ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் ஒரு ஸ்மூத்னஸ்ஸே இல்லை. என்னடான்ட்டு நான் போய் சர்வீஸ் ஸ்டேஷன், அதாவது ஒர்க் ஷாப்பில் போய் விட்டு பார்த்தேன். அங்கே போய் விட்டு பார்த்தா தான் தெரியுது சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் 2 சஸ்பென்ஷனும் வீக் ஆயிடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அதனாலயா இல்லை இந்த அலாய் வீல்ஸ் மாற்றினாலையானா அது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. பட் அலாய் வீல்ஸ் மாற்றின உடனே சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அது பேக் இல்லை, ஃப்ரண்ட்டில் தான் வந்துருச்சு. பிகாஸ் ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு நிறைய லோடு இருக்குது, என்ஜின் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் தானே இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் தான் அடி வாங்கிடுச்சு. ஸோ அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்த அலாய் வீல்ஸ் போட்டனாலே ஒரு ரீசன், ப்ளஸ் கொஞ்சம் லைஃப் வண்டி ஓடுறதுனால அந்த ஒரு ரீசன் சொன்னாங்க. பட் அலாய் வீல்ஸ் மாற்றாமல் இருந்ததுன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே மாற்ற வேண்டியதான் வந்துருச்சுன்னு சரி மாற்றிட்டேன். ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டயர் கொஞ்சம் வைடராக வந்திருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ரீசனால தான். அதுக்கப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் மாற்றினேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஃப்ரண்ட் 2 சஸ்பென்ஷனு பேரிங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 20,000 சம்திங் சார்ஜ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வண்டி எடுத்து வந்துட்டு திரும்பி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இருந்துட்டு சரி அலைன்மெண்ட் போய் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து எங்கேயாச்சும் நம்ம குழியெல்லாம் போகும்போது கடான ஸ்டேரிங் ஆடுது. ஆக்சுவலாக அலைன்மெண்ட் பண்ணால் வண்டி பக்காவாக இருக்கணும்ல, குழிக்குள்ளே போட்டால் ஸ்டேடியாக இருக்கணும். பட் அந்த ஸ்டேரிங் பார்த்தா இப்படி ஆடிச்சு. சரி ஓகேன்ட்டு அதை போய் அலைன்மெண்ட் பண்ணி பார்த்தா ஸ்டேரிங்லேருந்து டயருக்கு போன ராடு வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருந்திருக்கு. அதனால் அலைன்மெண்ட் பண்ண முடியாது. அதாவது இப்போது டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட், அதாவது கோ டிரைவர் இருக்குல்ல, அதாவது லெஃப்ட் சைட் டயர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பட் ரைட் சைட் டிரைவர் ஸ்டேரிங் வீல் பக்கத்தில் இருக்கிற டயரில் பார்த்தீங்கன்னா எங்களால் அலைன்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் அலைன்மெண்ட்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கும் டயருக்கும் அந்த அலைன்மெண்ட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் அலைன்மெண்ட்டே அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் ஒன்றா இதை சேஞ்ச் பண்ணும், ஏன்னா ஒர்க் ஷாப்புக்கு எதுக்கு போய் கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பி ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டேன். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் எப்பவும் கண்டிஷனாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் சரி போய் கையோட என்னென்னு போய் பார்த்துடலான்ட்டு ஒர்க் ஷாப்புக்கு போனேன். ஸோ அங்கே போய் பார்த்தா தெரியுது ஸ்டேரிங்லேருந்து அதுக்கு வர ராடு வந்து பிரச்சனை இல்லை, பட் அதை கனெக்ட் பண்ணுற நட்டு வந்து லூஸாக இருந்துச்சு. அது டைட் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லைன்ட்டு அதையும் டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணி எனக்கு அந்த ஒர்க் ஷாப்புக்கும் அலைன்மெண்ட் பார்க்குற இடத்துக்கு வேணால் அந்த ஒர்க் ஷாப்பில் அலைன்மெண்ட் இல்லை. ஸோ அதுக்கும் அந்த அலைன்மெண்ட் இருக்கிற ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து திரும்பி வண்டி அந்த இதில் ஏற்றி அவர் வந்து செக் பண்ணுறாரு. திரும்பி அதே தான் இருக்குது, நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணலையா அப்படிங்க இருக்காரு. நான் இருந்துட்டு இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன்ட்டு அதுக்கப்புறம் இவருக்கும் அவருக்கு லிங்க் இருக்குது. ஸோ அவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி இப்போ தான் ஆனால் திரும்பி லூஸாக இருக்குது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இப்போ தான் டைட் பண்ண அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு தெரியுன்ட்டு திரும்பி நான் ஒர்க் ஷாப்புக்கு போனேன். அங்கே போய்ட்டு திரும்பி அவர் பார்த்து லூஸாக தான் இருக்குன்னு திரும்பி நல்லா டைட் பண்ணிட்டு இங்கே வரேன், திரும்பி லூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னடா இது இப்படி ஆகிட்டு இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் போய் திரும்பி ஒர்க் ஷாப்பில் போய் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த டயர் வைடராக இருக்கிறனால பிரச்சனை. நீங்கள் குழிக்கு ரோட்லலாம், அதாவது பிளெயின் ரோட்டில் போனால் நமக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் வராது. பட் அந்த மாதிரி மண் ரோடு குழி ரோட்லலாம் இருக்கணும்னா டயர் சஸ்பென்ஷன் இப்படி ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அந்த ராட் லூஸ் ஆயிடுது அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் என்ன ரீசன் சொன்னார்னா, இந்த டயர் கொஞ்சம் வைடராக வந்திருக்கு, அந்த ஒரே ஒரு ரீசன் தான். எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம கொஞ்சம் வைடராக போட்ட டயருக்கே இவ்வளோ பிரச்சனை வருது, அப்போ நம்ம ரொம்ப வைடராக போட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அப்போ தான் நான் திங்க் பண்ணேன். ஸோ சரி ஓகே அலைன்மெண்ட்டு பார்க்க முடியலன்ட்டு அதுக்காக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அது என்ன தான் டைட் பண்ணாலும் எனக்கு திரும்பி லூஸ் ஆகிடுது. நீ என் வண்டியில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டாக இல்லை இந்த டயர்ஸ்னாலேன்னு எனக்கும் தெரில அவருக்கும் தெரில. சரி ஓகே ஓடுற வரைக்கும் ஓட்டுட்டுன்னு அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டயர் எனக்கு அந்தளவுக்கு தேயறதில்ல, இருந்தாலும் நார்மலாக ஓடுறத விட கொஞ்சம் அதிகமாகவே தேயுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அலாய்ஸ் இப்போ சொல்கிறேன், அதாவது நீங்கள் அலாய்ஸ் வாங்கும்போது மெயினாக பார்க்க வேண்டியது உங்கள் காரோட நார்மல் ஸ்டீல் ரிமும் நீங்கள் வாங்குகிற அலாயும் ஒரே சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வைடராக போட்டால் கெத்தாக இருக்கும், வண்டி கொஞ்சம் லுக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செலவு வச்சுட்டே தான் இருக்கும். ஈவன் தோ நீங்கள் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்காக நீங்கள் திரும்பியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ் இல்லை 10,000 நீங்கள் டிரைவிங் பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்டுறீங்க அது அந்த மாதிரி. ஸோ அது வந்து செலவு பண்ணிட்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வைடராக மட்டும் போட்டுறாதீங்க. அலாய் வீல்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் பெட்டர் தான். நமக்கு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வண்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாங்கினதுக்கப்புறம் அதாவது செகண்ட்ஸில் எடுத்ததுக்கப்புறம் பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ பிரேக் ஷூவோட லைஃபும் நல்லா வருது. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட் நிற்க மாட்டேங்குது. ஸோ எல்லாம் வெளியே வந்துடுது. பிகாஸ் அலாய் வீல்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக ஓப்பன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த பிரேக் ஷூ எல்லாமே தருது. ஸோ ஹீட் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே நிற்காது. ஸோ எல்லாம் வெளியே வந்துடுது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அதில். ஸோ அதுக்கப்புறம் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லுக்கு அந்த ஹீட் நிற்காது. அதுக்கப்புறம் ரோடு கிரிப் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்குது. நார்மல் ஸ்டீல் ரிம்மை கம்பேர் பண்ணும்போது இது போட்டது ரோடு கிரிப் நல்லா இருக்குது. பட் ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா டயர் கொஞ்சம் பல்ஜ் அவுட் ஆனதுனால ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதாவது நார்மல் ஸ்டீல் ரிம், அதாவது ஆர்டினரியாக போட்டுறதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது.
பிகாஸ் டயர் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, ஸோ அதனால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மற்றபடி பெருசாக எந்த டேமேஜும் இல்லை. ஸோ நீங்கள் அலாய் வீல்ஸ் போடுறதுனா கண்டிப்பாக மாற்றலாம், என்னோடய சஜஷன் படி கண்டிப்பாக நீங்கள் போடலாம். பட் என்னென்னா நீங்கள் போடுற டயருக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதே ஒன்று தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 14 inch வீலுக்கு பார்த்தீங்கன்னா 15 inch எல்லாம் போடுறாங்க. பட் அது நிறைய பேருக்கு ஒரு இஷ்யூ வரதில்லை, அது எதனாலும் தெரில. பட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஓட்ட ஒரு பாட்டை டேமேஜ் ஆக கண்டிப்பாக நார்மலாக ஆகிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிரும். ஸோ நீங்கள் 14 inch போட்டிங்கன்னா 14 inch அலாய்ஸே போடுங்க. ரிம் சைஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்க. அதாவது இப்போ 14 inch, இப்போ நான் பார்த்தீங்கன்னா 14 inch 5.5 inch தான் வாங்கியிருக்கணும். பட் 14 inch 6 inch வாங்கினால எனக்கு இவ்வளோ பிரச்சனை. பட் வண்டி பார்க்குறக்கு லுக்காக இருக்குது, எல்லாமே ஓகே. பட் இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும், பிகாஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டாக வாங்குவீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கே அலாய் வீல்ஸ் வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். உட்காந்து பழைய மார்க்கில் தான் வாங்கினேன். பட் புதுசாக இருக்கிறனால தான் வாங்கினேன். செகண்ட் வாங்கினேன்னா உங்களுக்கு கிராக் உள்ள பீஸெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா திரும்பி ரீபெயிண்ட் பண்ணி லைட்டாக ஏதாச்சும் எல்லாம் பண்ணி வித்துடுறாங்க. அதுக்காக நம்ம வாங்கி கொஞ்ச நாள்லேயே திரும்பி நம்ம கிராக் ஆகிடுது. ஸோ அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எனக்கு பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லை, பட் அலாய் வீல்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக உட்காந்து பழைய மார்க்கெட் ஏதாச்சும் உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் இருந்துச்சுன்னா அங்கே போய் நல்லதாக பார்த்து எடுத்துவாங்க. பட் ஃப்ரெஷ் பீஸாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சைனா மேக் தான், பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஸோ இப்போ போட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20-25,000 kilometers ரன் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அலாய்ஸ்னால எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அந்த டயர் கொஞ்சம் அலாய்ஸ் சைஸ் மாறினால தான் எனக்கு கம்ப்ளைண்ட், மற்றபடி அலாய்ஸில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூவோட லைஃப் நல்லா வருது. ஸோ டயர் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா எல்லாமே ஓப்பனில் இருக்கிறனால ஹீட்டெல்லாம் அப்பப்போ வெளியே தள்ளிடுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு கிரிப்பு சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோலும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல இருந்தால் நல்ல பிராண்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு நல்ல லுக்கில் வேணும்னா நீங்கள் நல்லா பிராண்டடான ஷோரூம்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறதாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸில் எங்கே வாங்கினாலும் சரி, இந்த அலாய் வீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நட்டு தனியாக கிடைக்கும். ஸோ அதோட நட்டு கரெக்டாக ப்ராப்பராக வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 1500 to 1800 rupees வந்துச்சு நட்டு மட்டும். அதோட நட்டு, ஏன்னா இந்த அலாய் வீல்ஸ் சைஸ் கொஞ்சம் ரிம் சைஸ் எல்லாம் பெருசு தானே. ஸோ அதனால் நட்டு நார்மல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துச்சுன்னா இது கொஞ்சம் டபுள் சைஸ் வருது. ஸோ அதேமாதிரி அது கல்ட்டுக்கு தனியாக ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வாங்கும்போது அந்த மார்க்கெட்டில் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கடையில் ரிப்பேர் இந்த ஆல்ட்ரு ஒர்க் கொடுக்கும்போது அவரே அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் வாங்கி அதுக்காக சார்ஜ் பண்ணிட்டார். ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தாராளமாக அலாய் வீல்ஸ் போடலாம். பட் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி நல்லதாக பார்த்து வாங்கி போட்டுவாங்க. ஸோ ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் இந்த மாதிரி கார் ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், அதுக்கப்புறம் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.